பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னா திருப்புற வேலையை பார்க்கணும். நேராக போயிட்டே இருக்கீங்க, ட்ரெயின் தான் நேராக போயிட்டே இருக்கும். ரைட்டுங்க. நம்ம இந்த விவேகானந்தா ஸ்கூலுக்குள்ளே போனோம்ல, அதே மாதிரி போய் சுற்றி வந்துடலாம். நேற்று போனோம், நேற்று எந்த ரோட்டில் போனோமோ அந்த ரோட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓடில அப்படி ஃபஸ்ட் கீர் போட்டு மெயின்டைன் பண்ணி போவோம். அந்த வெள்ளை வண்டி வரைக்கும் ஓடிடலாம். நம்ம ரோடு செகண்ட் கீர். ஏந்தாங்க இல்லை ராஜா, வெயிட்டிங் லிஸ்ட் தான் ராஜா, இன்னும் இன்ஜினே வரல. ஆமாம், ஒரு வாரம் ஆயிடும். நம்ம அமௌண்ட் ரெடி. இனோவா ரெடி ஆயிடுச்சா? சரி, இனோவா வேணால் ரெடியாக நிற்கிது. சரி ரைட், ஓகே. இது பாருங்கள், இனோவா வேணால் ரெடியாக நிற்கிது, பெயிண்ட் அடிச்சு ரெடியாக நிற்கிது. ஓகே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா மொத்தம் எத்தனை வண்டி வரணும்ண்ணா? 4 வண்டி. ஓகே அண்ணா, சொல்லிடுறேன். ஓகே அண்ணா, ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. சரி, ஓகே நான் சொல்லிடுறேன். ஆனால் நான் இன்னும் டிரைவிங் கிளாஸ் முடியுதான், எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல. சரி ரைட், ஓகே. எதுவும் ரெடி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. நேராக போகிற மூட்டை ஏற்றுற மாதிரி. ஓகே சரி, ஓகே 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 ஓகே. நான் வந்துடுறேன் ப்ரோ. ஓகேண்ணா, ஓகேண்ணா. தேடிட்டே இருக்கக்கூடாது வரணும்னா, சரிங்களா? அவங்க வராங்க வரல, நம்ம ஓவர்டேக் பண்ண முடியுமா முடியாதுன்னு நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே,
செகண்ட் கியர் போட்டுக்கலாமா? திருப்பி கடைசியாக இருந்தால் நம்ம ரோடு இப்போ இங்கேருந்து வண்டியாக சொல்லி வந்தால் இன்னும் நீங்கள் இடிச்சிருவீங்களா? இதுலேயே இருந்தாலும் நம்ம தவறான ரோட்டில் போகக்கூடாது. லெஃப்ட் திரும்பி வண்டி ரைட் உள்ள போகணும். இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இதுதான் இருந்தால் போனோம் மறந்துட்டீங்க. லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜாண்ணா, 10:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கா? 10:30 மணிக்கு ப்ரோக்ராம். தாடிவாலாக்கு போகணும், ஐடியா இருக்கா? தோட்டத்தில் இருந்து எடுத்து வரும். தாடிவாலா. மூட்டை போட்டு வச்சுருக்கேன், நேர் கடைசி ரைட் மூட்டை போட்டுட்ருக்காங்க, தோட்டத்தில் போட்டுட்ருக்காங்க. ஒரு 4 வண்டி, ஒரு 4 வண்டி. ஆமாம், வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட் வரலைங்க. 10:30ங்கிறது 11 நாள் ஓகே, ஆனால் போனால் சரி. வாடகை கொடுக்க மாட்டாங்க பிரவீன், மறந்துடுறோம். வாடகை போனதுவே நம்ம மறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரியாஜ் சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வரலாங்க. பிரச்சனையே அதுதான், அது எப்படி சமாளிக்கணும் புரிய மாட்டேன். நான் வேணா சொல்லிட்டேன்னா 4 வண்டி வருது, அமௌண்ட் கையோட வேணும்னு சொல்லிட்டான். பேசிடுறேன் பிரவீன். சரி பேசிடுறேன். ராஜாவும் இல்ல யாரும் இல்ல, வெளியில அதாவது யார் வராங்க வண்டி ப்ரோக்ராம் கூப்பிட்டாலே வாடகை வெளி வண்டி கூப்பிட்டா நம்ம கை காசுல கொடுக்குற அளவுக்கு எனக்கு சூழ்நிலை இல்லைன்னா நீங்க ராஜா கூப்பிட அவன் கூப்பிடுங்கிறீங்க. யாருக்கு என்ன சூழ்நிலைங்கிறது தெரியல. அதனால கொஞ்சம் முடிஞ்சாலும் வாடகை மட்டும் கையோட முடிச்சு விட்டுருங்களேன். ரிக்வஸ்டா சொல்லி பாருங்க, ஆனஸ்டா சொல்லாம ரிக்வஸ்டா சொல்லி பாருங்க. சரி என்ன சொல்றேன் பாருங்க. ஓகே நான் கூப்பிடுறேன். நான் நேற்று பிரவீன் இவர்கிட்ட பேசிட்டு தூர்கிட்ட பேசிட்டேன். சரிங்க. அவர் டெய்லி எனக்கு கூப்பிட்டு இருக்காரு பிரவீன், சமாளிக்கவே முடியல. அவர் உங்களுக்கு அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்களாம்மா, என்னதான் பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஒண்ணும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு என்கொயரிக்கு வந்து போயிட்டாங்க. நாளைக்கு எனக்கு கேஷ் வந்துடும். கையோடு கொடுத்தாருண்ணா அப்படின்னா. அதாவது இன்னைக்கு நாளைக்குன்னா நேற்று இன்னைக்கு. சரி ரைட் ஓகே. சரி ஓகே அண்ணா இதில் பார்ப்போம்.
மணி நேரம் ஆயிரும். ஏம்மா புரியல? நீ பாரு நான் ஒரு 1/2 மணி நேரம் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பி நம்ம ஐயப்பாளையம் ரோடில் போயிடலாம். சொல்லுங்க ராஜண்ணா. இல்லை அதாவது கட் பண்ணப்போ வீடியோ கால் ஆயிடுச்சு. ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. சரி. வாடகை இருக்கா? சரி, 10:30 மணிக்கு தோட்டத்துக்கு போகணும். அஸ்லாம் பைக்கு. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு 4 வண்டி. அப்படி ரைட்டில் போயிடலாம். 10:30 மணிக்கு 4 வண்டி. இப்படி உள்ளே போயிடலாம். போயிடலாம். வண்டி வரக்குள்ள ஓடிடலாம். நம்ம ஒரு எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கிறது திருப்பணும்னு நினைக்கணும். கண்டிப்பாக திருப்புங்க. வழி இல்லையா? இதில் வழி இல்லையா? வராவில் இருக்கு. அப்படியா? காரில் வருது. சரி, ஒரே நிமிஷம் போகலாம். ஒரே நிமிஷம். இவர் வரப்போ திருப்பிக்கலாம். போகலாம். திருப்பிக்கலாம். கார் வருது இல்லை? போல விடுங்க பார்க்கலாம். செகண்ட் கீர் போடுங்க. திருப்புறாங்களா? ஆமாம், அது லெஃப்ட்டில் வராங்க. லெஃப்ட்டில் போய்க்கலாம்ப்பா. திருப்ப முடியாது. வரலாம். ஒரே நிமிஷம் கால் நோத்திக்கணும். சீட்டு முன்னால் எடுத்துக்கலாம். திருப்பி
அண்ணா போகாது, அதுலேயும் போகாது. சிக்கன் வளைக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னா லிஃப்ட்டு போகணும். பிரபு, ஒரு 10:30 மணிக்கு வாடகை இருக்கு, போகிறீங்களா? சரி, ஓகே. ரியாஜ் கூப்பிட்டுக்குங்க. 3 வண்டி 4 வண்டி வரும். அண்ணா ராஜாபாய், ரியாஜ், பிரபு 3 பேர் வராங்க. சரிங்களா? 4வது வண்டி பின்னாடி நான் வந்துடுறேன். சரிங்களா? பட் 3 பேர்த்துக்கும் வாடகை வேணுமாம்மா. போன தடவை ரியாஜுக்கு வாடகை 2 மாதத்துக்கு வச்சு தான் கொடுத்தீங்களா? ஆமாம், 3 பேர்த்துக்குமே வாடகை வேணுமாம்மா. ஆமாம், பூரா அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கானுங்கண்ணா. ராஜாபாய், ரியாஜ், பிரபு நல்ல காலத்துலேயே கேட்பான். லெஃப்ட் போகணும். பிரவீனுக்கு கொடுக்குற சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. பிரவீன் வாடகை கொடுக்குற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி 8 போகிற தூக்குனாங்க. இன்னைக்கு லெஃப்ட் போட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் பார்த்துட்டு போங்க. இந்த லெஃப்ட் போகணும். நான் இப்போ 11:30 மணிக்கு முடிஞ்சிடும். லெஃப்ட் 11:30 முடிஞ்சிடும். சரிங்களா? வந்துடுறேன். ஓகே. நீங்கள் அழைக்கும் கடைசியுமா டிக்கெட் போட்டுக்கணும். நான் எக்ஸைட்டை போட்டு மிதிக்கிறீங்களே, கீரை மாற்றணும்னு தோணுதா உங்களுக்கு? எக்ஸைட் மட்டும் மிதிக்கணும் எப்படி தோணுது உங்களுக்கு? யாருண்ணா எக்ஸைட் மட்டும் மிதிக்கணும்னு எப்படி தோணுதுன்னு கேட்குறேன். அது அப்படியே வந்துச்சுங்க அப்படிங்கிறீங்க. முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழகத்திற்கு மனமார்ந்த நன்றியினை திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்றும் விசிக கணித்தபடியே தொகுதி சட்டப்பேரவை அமைந்துவிட்டது என திருமாவளவன் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூட்ட தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த முடிவுகள் நேற்று இரவு வெளியாகி இருந்தது. அது தொங்கு சட்டசபை உருவாகக்கூடியதற்கான அந்த வாய்ப்புகளும் சூழலும் இருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் பெரும்பான்மையை வகிக்கிறது. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு கூடுதலாக அவர்களுக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவையான நிலையில ஒரு அறிக்கை ஒன்றை திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். அதில் விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்துள்ள தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி என சொல்லியிருக்கிறார். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காட்டுமன்னார் திண்டிவனம் ஆகிய 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில்
மக்கள் அளித்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துவதாக திருமாவளவன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியையே மக்கள் விரும்புகின்றனர் என்பதை ஒரு ஆகும் என்பதும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கிளச்சிருந்து கார் எடுக்கும்போது பிரேக்கை விட்டால் தான் வண்டி போகும். திருப்பி ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜண்ணா. அண்ணா சொல்லிட்டேன் வாடகை வேணும்னு. என்னப்பா டிமாண்ட் வச்சு வரீங்கன்னு கேட்டாப்புல. ஆனால் போன மாதமே ரியாஜுக்கு 2 மாதம் கழிச்சு தான் வாடகை கொடுத்தீங்களாமா. அதனால் ரியாஜ் வாடகை கேட்டார். பின்னால் பிரபு எப்பவுமே வாடகை ரைட்டுமா, ரைட்டில் எழுதி போயிடும். பிரபு நல்ல காலத்துலேயே வாடகைன்னு கேட்குறாள். ஆனால் பிரபுவும் வாடகை கேட்டாப்புல. ராஜா பைக் என்ன சட்ட சிக்கல்னு தெரியல அப்படின்னா